ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு ஓய்வு நாள்லையும் ஆண்டவர் அநேக ஆலோசனைகளை கொடுத்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்து வருகிறார். ஆமென். கீழ்ப்படிய வேண்டிய காரியங்கள், நடக்க வேண்டிய காரியங்கள், கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள், செய்ய வேண்டிய காரியங்களை இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஆலோசனை என்ன? உபாகம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 27வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்கள் ஆனால் ஆசீர்வாதமும். ஆமென். பாருங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால். ஆமென். நான் உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனைகள் நாம் கீழ்ப்படிய வேண்டும். நிறைய ஆண்டவர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், நாம் நடக்க வேண்டிய காரியங்கள். இந்த வேத புஸ்தகம் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அஸ்திபாரமான இருக்கிறது. நாம் எப்படி வாழணும் எல்லாவற்றுக்கும் பதில் இதில் இருக்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம். பாருங்க, அப்படி நீங்கள் கீழ்ப்படியும் போது என்ன நடக்கும்? ஆசீர்வாதம் இருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போது ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தைக்கு கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவது மிக மிக அவசியமாக இருக்குது. அப்படி சப்போஸ் கீழ்ப்படியலைன்னா என்ன நடக்கும்? அதே 28வது வசனம் கூட நம்ம வாசிக்க கேட்போம். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும். பாருங்க, கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், கீழ்ப்படியலைன்னா சாபம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. பார்க்கிறோம். ஒருவேளை இது கொஞ்சம் பயங்கரமாக இருக்குல்ல தேவ பிள்ளையில. அப்போ ஆண்டவர் வார்த்தைக்கு, ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குற காரியத்தை நம்ம கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருக்குது. எவ்வளோ சத்தியத்தை கேட்குறோம், இவ்வளோ ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்குறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம கீழ்ப்படுகிறோமா? ஜஸ்ட் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இன்றைக்கி அந்த கீழ்ப்படுதல் எனக்குள்ளே இருக்கா? 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் வாசித்தீங்கன்னாக்கா அங்கே அழகாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்கள் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல். தேவ பிள்ளையே, தேவ பிள்ளைய நீங்களாம் நான் கீழ்ப்படியணும். நம்ம கொடுக்குற காணிக்க, நம்ம கொடுக்குற காரியங்கள், ஒருவேளை ஊழியம், நான் இப்படி தியாகம் பண்ணுகிற எல்லா செகண்டரி தான். நான் முதலாவது கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது தான் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை கூட வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம திருச்சபைக்கு இப்படியா ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஆமென். எவ்வளோ பெரிய சத்தியத்தை எவ்வளோ அழகாக சுருக்கி சொல்கிறார் பாருங்க. ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமை, அன்னைக்கு ஆதாம் ஏவாள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் புசிக்கக்கூடாது சொல்லப்பட்ட கனியை புசித்ததுனால பாவம் உலகத்துக்கு வந்தது அல்லவா? ஆனால் ஒரு மனுஷனுக்கு கீழ்ப்படிதல், பிதாவுக்கு செல்ல பிள்ளையா பிதாவின் மடியில் ஆமென் இயேசு கிறிஸ்து இருந்தார்லா, இந்த உலகத்துக்கு போய் உலகத்தின் மக்களோட ரட்சிப்புக்காக, அவங்க விடுதலைக்காக மரிக்க வேண்டும் என்று பிதா உலகத்துக்கு அனுப்ப சித்தமாக இருந்ததுக்கு கீழ்ப்படிந்து உலகத்தில் வந்து தேவ பிள்ளைகளை அவர் சிந்தின ரத்தத்தினால நம்மளெல்லாம் நீதிமான்களாய் மாற்றி இன்னைக்கு அவருக்கு சொந்த பிள்ளையாய் வைத்திருக்கிறல்லவா? இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். அப்போ நம்ம கீழ்ப்படிந்தால் எனக்கு ஆசீர்வாதம், கீழ்ப்படியலைன்னா பாவமும் சாபம் தான் வரும். இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் எனக்கு திட்டமானோடு பேசியிருக்கிறார். என்னென்ன காரியத்தில் கீழ்ப்படியணுமோ ஆண்டவங்களுக்கு எதுக்கு கீழ்ப்படிய உணர்த்துகிறார். ப்ளீஸ் கீழ்ப்படிங்க. நம்ம கீழ்ப்படிந்தால் நன்மை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாவற்றுக்கும் மேலே ஆசீர்வாதங்களாக மணிமகுடமாக இருக்கிற பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்போம். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, மக நன்றி சொல்லும், துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் உத்தமம் சொன்னது போல ஆண்டவரே, உங்கள் சத்தத்துக்கு கீழ்ப்படிய, உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆண்டவரே, உங்கள் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக செபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, நீர் எப்படி பிதாவுக்கு கீழ்ப்படிந்தீரோ ஆண்டவரே, உங்கள் பிள்ளைகளாக நாங்களும் ஆண்டவரே அப்படி கீழ்ப்படிதுள்ள பிள்ளைகளாக கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், மகிமமாக்க செலுத்துகிறோம், பொறுப்படுத்துகிறோம். ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க பண்ணும். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும்.
கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். கீழ்ப்படிங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. God bless you.